பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த மாதத்துல கூட இந்த 31 நாள் நம்மளை நடத்தி வந்த தேவாதி தேவ நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். புதிய மாதத்தை காண செய்கிற ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோம். புதிய மாதத்துல குடும்பத்தை நடத்துகிறவர் அவரா இருப்பார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஏசப்பா கிட்ட கருத்துல கொடுங்க. ஏசப்பா, இந்த மாதத்தின் தலைவரா இருந்து தகப்பனே, எல்லாவற்றிலும் உங்களோட கரம் எங்களோட கூட இருக்கட்டும். எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என் தேவ கரம் இருக்கணும். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு கொடுங்க. கடன் வாங்காத அளவுக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றி கொடுங்க. இந்த மாதத்துல தகப்பனே, என் தேவன் ஆவிக்குரிய வார்த்தையில தகப்பனே ராஜா நீங்க நடத்தணும். ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் வளர நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா தட்டைக்கற்களையும் நீக்கி போடுங்க. எல்லா தந்திரங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற பலவானோட கண்கள், அவன் செவிகள், சிந்தன மண்டலங்கள் நாவலம் இயேசுவின் நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே ராஜா. கர்த்தரோட வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து வருது. ஆதி ஆகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததுனாலே என் வெகுமதி என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர். நான் உம்முடைய முகத்தை கண்டதும் தேவதூதனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. ஆமென். அப்பொழுது யோபு 22:26 அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மடமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேரா உங்களுடைய முகத்தை ஏறெடுப்பீர். ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையில இருந்து நம்மளுக்கு இதுல இருந்து கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் நம்ம எப்படி நடந்தோம் அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதத்துல உங்களுக்காக கர்த்தர் இறங்கி வந்து உதவி செய்வார். எப்படி செய்வார்? நீங்க ஜெபத்துல இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க தேடலைனாலும் அவர் உங்க கூட தான் இருப்பார். எப்ப நீங்க கூப்பிடுவீங்க நான் பதில் கொடுக்கிறேன்னு சொல்லுவாரு. இதுல கர்த்தர் நம்ம கூட என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ஏசா யாக்கோபு 2 பேரும் அவங்க அந்த வாலிப வயதுல தன் தாயினால ஏமாற்றப்பட்டு ஓடி போகிறாங்க. அந்த இடத்துல ஏசாவை பார்க்கும்போது யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் நீ வைத்துக்கொள்ள அப்படின்னு சொல்றப்ப ஏசாவுக்கிட்ட சொல்றாரு, நீ தேவனோட சாயலா இருக்கிறாய் என்று சொல்லார். அது போலதான் இந்த வார்த்தையில இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வெகு நாளாக உங்களை விட்டு ஓடி போயிருக்கலாங்க. உங்க கணவரா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க சொந்த பந்தங்களா இருக்கலாம், எத்தனை பேரா இருக்கலாங்க. உங்களை விட்டுட்டு ஓடி இருக்கலாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்துல அவங்கள கூட கொண்டு சேர்க்க போறாருங்க. அது மட்டும் இல்ல, வெகு நாளா நீங்க காத்திருக்கீங்க. பொறுமையோடு காத்திருங்க. நீங்க அந்த நேரத்துல நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆனா நீங்க இவ்வளவு நாள் காத்திருந்து நீங்க பார்க்கும்போது தேவ மகிமை அவங்களுக்குள்ள வெளிப்படுறது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை அவங்க பார்ப்பாங்க. உனக்குள்ள யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லத்தக்க அந்த அளவுக்கு இந்த மாதத்துல நடத்த போறாருங்க ஏசப்பா. இந்த மாதத்துல நீங்க வெகு நாளா காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மாதத்துல தேவன் நடத்தி கொடுக்க போறார். எல்லா கண்களும் ஆச்சரியமா பார்க்க போறாங்க. இது எப்படி இவங்களுக்கு நடந்தது? எப்படி இந்த சகோதரிக்கு நடந்துச்சு? எப்படி இந்த சகோதரனுக்கு? இது என் கர்த்தரால ஆன ஈவு அப்படின்னு சொல்ல தேவன் கிருபை அவரோட முகங்க தேவ சாயலா உங்களை மாற்றுறாருங்க. உங்க முகத்தை தேவ சாயலா மாற்ற யார் பார்த்தாலும் உங்களுக்குள்ள இயேசுப்பா பாக்குற மாதிரி இருக்கே. உங்களுக்குள்ள அந்த அன்பு வெளிப்படணும். அந்த அன்பு வெளிப்படும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாருங்க. இந்த மாதத்துல ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் சமூகத்துல உட்காருங்க. கர்த்தரோட பேசுங்க. கர்த்தர் பேசும்போது உங்க முகம் ஆட்டோமேட்டிக்கு பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறத அநேக கண்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதா ஆவியானவர் நடத்துவாருங்க. உங்களோட தேவைகளை சந்திப்பார். உங்க குடும்பத்தை நடத்துவார். உங்க ஊழியத்துல கூட இருப்பாரு. நீங்க போகும்போது வரும்போது அவரோட சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். உங்க தேவைகள் அத்தனை சந்தித்து கொடுப்பார். உங்க பலவீனங்களை மாற்றி போடுவார். உங்களோட குடும்ப பிரச்சனைகள், உங்க சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாவற்றுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மாற்றங்கள் வரும். தேவ பலன் இறங்கும், தேவ அபிஷேகம் இறங்கும், தேவ மகிமை இறங்கும், தேவ வல்லமை இறங்கும். முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னது போல தேவனோட சமூகத்தை தேடுங்க, தேவனோட செலவிடுங்க, தேவனோட பேசுங்க. என் பிள்ளை என் கூட பேசாதான் ஏசப்பா கேட்பார். அந்த இதோட பேசும்போது உங்க முகம் பிரகாசிக்குங்க. இந்த மாதத்துல நீங்க ஒரு முடிவெடுங்க. எந்த சோதனைக்கு வருதோ அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க. ஜெபிக்கும் போது உங்க முகம் பிரகாசிக்குங்க. கர்த்தர் என் மேல் பிரகாசிக்க கடவுள். கர்த்தர் முகம் பிரசனத்தினால் உங்களை இதாக்குவேன்னு சொன்னார். அதெல்லாம் கர்த்தர் செய்யணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நீங்க அவரோட சமூகத்துல உட்கார்ந்து அப்பாவோட பேசுங்க. கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல விழித்திருங்க. ஜெபம் உங்களோட இறுதிய ஜெபத்துக்குள்ள இருக்கட்டுங்க. நீங்க உலகத்துல காரியங்களை வேலை செஞ்சாலும் கர்த்தர் உங்களுக்காக தூதரை கட்டல்ப்பா. ஏன்னா நீங்க அதிகாலையில அவரை தேடி இருக்கீங்க இல்லையா? அவரோட முகப்பிரகாசம் உங்க கூட இருக்குங்க.
இந்த மாதம் முழுவதும் ஏசப்பாவோட பிரசனம், ஏசப்பாவோட அபிஷேகம், ஏசப்பாவோட மகிமை உங்க மேல வீச ஏசப்பா கிருபையா இறங்கி வர்றாரு. அப்பா, இந்த காலை வேளையில கூட இந்த மாதம் முழுவதும் நீங்க நடத்துறது அநேக கண்கள் காணணும் டாடி. ஏசப்பா உங்க கண்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா 2வது காரியமாக தகப்பனே ராஜா, அப்பா எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறத அநேக கண்கள் காண இந்த மாதத்துல நீங்க கிருபையா எங்களுக்கு இறங்கி வாங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. சர்வ வல்லவர் எங்களோடு இருக்கும்போது நாங்க மகிழ்ச்சியோடு இருக்க, அப்பா உமக்கு நேராக எங்க முகத்தை பிரகாசிக்க தகப்பனே, எங்கள் முகத்தை ஏறெடுக்கிறோம் டாடி. அப்பா நாங்கள் அதிகாலையில தகப்பனே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கணும் தகப்பனே. உலக மனிதனை பார்க்கும் முன்பாக என் தேவ சமூகத்துல தேவனோட பேசுகிற அந்த உறவை இந்த மாதத்துல புதுப்பித்து கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க நடத்துகிறது அநேக கண்கள் காண எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே ராஜா. இந்த மாதத்துல தகப்பனே அப்பா, இந்த இதுல கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்து கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி சோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி. நாங்கள் சிறுகணும் டாடி, நீங்க பெருகணும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.